வணக்கம் சார். அரசியல் சமூக நிகழ்வு தானே உங்கள் குடும்ப பஞ்சாயத்தா? அது நீங்கள் தான் சார் சொல்லணும். நேற்று தான் அப்படி சொல்லணும் பார்த்தா நீங்கள் தான் சொன்னீங்க. அரசியல் பேசலாம், நம்ம இன்னும் நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு, வேண்டாம். போதுமான அளவுக்கு மக்களுக்கு விஷயங்களை தெரிவித்தாகிவிட்டது. நேரம் வரும்போது தேவைப்படும் போது அதை பற்றி பேசிக்கொள்ளலாம். அரசியல் நிகழ்வுகளுக்கே போய்விடலாம். சார், சைபர் கிரைம் டிஜிபி அவர்கள் வந்துட்டு எக்ஸ் வலைதள அந்த நிறுவனத்துக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதை திருத்தணியில் நினச்சல சார், இந்த வடமாநில தவிர 3 பேர் சேர்ந்து வெட்டினாங்கல்ல, அந்த சம்பவம் தொடர்பாக யார் பதிவிட்டாலும் அந்த பதிவை வந்து நீக்கணும். அது வந்து இளைய தலைமுறையினர் வந்து வன்முறையில் ஈடுபட வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது இதற்கு முன்பு இந்த வீடியோ இல்லை இல்லையா? அந்த வீடியோவில் இருந்த இளைஞர்கள் எதை பார்த்து வன்முறையில் ஈடுபட்டார்கள் சொல்லுப்பா. விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு போய் இருக்கிறது என்பதை அரசே உணர்ந்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நான் நேற்றே ஒரு உதாரணம் சொன்னேன்ல, அதே போல் அந்த ஒரு கையில் புண்ணு இருக்குது, அந்த புண்ணுக்கு சிகிச்சை அளிக்காமல் அது மேலே ஒரு துணியை போட்டு மூடிட்டு சரியாக போச்சு அப்படின்ற வேலையை அரசு செய்து கொண்டிருக்கிறது. அந்த சம்பவம் எவ்வளோ கோரமான சம்பவம் என்பதை நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். அதை பதிவிட்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கிறது என்று பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை உள்ளிட்ட பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தாவேகவும் அது குறித்து பதிவிட்டிருந்தார்கள். இவர்கள் அத்தனை பேரும் அந்த கொடூர சம்பவத்தை பதிவிட்டு, அந்த காட்சிகளை பதிவிட்டு, எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள் சட்டம் ஒழுங்கு, காவல்துறை மீதான அச்சம் மக்களுக்கு போய்விட்டது. இந்த இளைஞர்கள் ஒருவன் அடித்து அதை வீடியோவை எடுத்து போடுறாங்கன்னா அந்த அளவுக்கு அவர்கள் போதை தலைக்கேறி போய் இருக்கிறார்கள், அந்த அளவுக்கு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகம் இருக்கிறது அப்படின்றத பதிவிட்டிருந்தாங்க. இப்போ அந்த வீடியோவெல்லாம் அகற்றணும் அப்படின்ட்டு அந்த எக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 25 லிங்க்ஸை போட்டு ஒரு டிஜிபி திரு சந்தீப் மிட்டல் அவர்கள் எழுதுகிறார் என்றால், இந்த சட்டம் ஒழுங்கு சீராகவும் சிறப்பாகவும் இருக்கிறது அப்படின்னு இந்த எக்ஸில் இருக்கிற இந்த பதிவுகளெல்லாம் நீக்கிட்டா மக்கள் நம்பிக்கை வாங்கலாம். நிதிஷ், இது ஒரு வீடியோ எடுக்காமல் எத்தனை தாக்குதல்கள் நடந்திருக்கும். இந்த விஷயம் சூரஜ், நீங்கள் அதில் எப்படி இதை இவங்க அரசு கையாண்டாங்கன்றதை பார்த்தீங்கன்னா இவர்களுடைய பதட்டம் என்னவென்பது உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு காரணத்துக்கு அடிக்கிறாங்க பாவனை, சரிங்களா? இது ஒரு குற்ற சம்பவங்க நடந்துருச்சுங்க அப்படின்ட்டு தானே சொல்லணும். அதிரடி அஸ்ரா ஒரு பேட்டி அளித்தார் பார்த்தீங்களா? ஒரு நீண்ட விளக்கம், பத்திரிகை செய்தி எல்லாத்தையும் வெளியிட்டு இதை போடுங்கன்ட்டு வற்புறுத்தி வர வச்சாங்க செய்தி. என்ன சொல்லியிருந்தார் அதிரடி அஸ்ரா? வடமாநிலத்தவர் என்பதால் தாக்குதல் நடக்கவில்லை, முறைத்து பார்த்ததனால் தாக்குதல். முறைத்து பார்த்தால் தாக்கணும்னு ஏற்கனவே ஒரு ஞானி சொல்லியிருக்கிறார். யாருப்பா? திருமாவளவன். எஸ், முறைச்சதுக்காக தான் அடி. இன்னும் 2 போட்டிருக்கணும், சரியா அடிக்கல சொன்னாரா? அப்போ முறைத்ததனால் தாக்குதல். இதில் திருமாவளவனை தானே முதல் குற்றவாளியாக சேர்க்கணும். வன்முறையை தூண்டிருக்காரு சார் இல்லையாப்பா? அவர் என்ன சொன்னார்? முறைச்சதுக்கு தான் அடி. அவன் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தான், அதான் அடிக்க சொன்னோம். அதுவும் வந்து ஏன்டா நீ நார்த் இந்தியாவிலேருந்து வந்துட்டு என்ன முறைச்சு பார்க்குறியா ராஸ்கல்? நாங்கள் தமிழ்நாட்டுக்காரனை முறைச்சதுக்கே அடித்தோம். இதில் நீ வடமாநிலத்தை தமிழ் தெரியாமல் வேற வந்து நீ முறைக்கிற. அதான் அவர் முறைச்சு பார்த்தாரா, இல்லை எதிரில் இருந்தவங்களுக்கு முறைச்சு பார்த்தது மாதிரி தெரிஞ்சுதா? இதை சரி முறைச்சு பார்த்ததுனால தான் அடித்தாங்கன்னு அஸ்ராகருக்கு சொல்கிறது ஏற்றுக்கோ. முறைத்து பார்த்ததெல்லாம் அடித்திருக்கலாம். முறைச்சு பார்த்தா வெட்டுவீங்களாடா? அருவாளை எடுத்து பகீரணிச்சாங்க. அவன் சாகாமல் இருக்கானன்றது எனக்கு ஆட்சி மண்டை மேலே போடுறாங்க அருவாளை வச்சுக்கிட்டு. அவனுக்கு எவ்வளோ காயம் இருந்துச்சு. இன்னொன்று அந்த வீடியோவில் அவன் காதில் இருந்தெல்லாம் ரத்தம் வழிஞ்சதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ எதுக்கு அவனை அவ்வளோ அவசரமாக டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிங்க? கவனிச்சிங்களா? அதை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே, 2 நாள் இருந்துட்டு பண்ணுக்குன்னு தின்னுட்டு கொஞ்சம் உடம்பு சரி பண்ணிக்கிட்டு போக வேண்டியது தானே. இது 2 நாள் ஆறிடுமாப்பா அந்த வெட்டுக்காயம்? சொல்லுப்பா. ஒரு மருத்துவமனை சரியில்லை போல. ஏன் அங்கே கஞ்சா செடி இல்லை இருந்தான் கரெக்டா? அப்போ அந்த சம்பவத்தை மூடி மறைக்க எவ்வளோ வேகமாக வேலை செய்கிறாங்க தெரியுதா? சோஷியல் மீடியாவில் இது இருக்கக்கூடாது, அவனை விரட்டி விட்டாங்க. இனிமேல் இந்த போய்ட்டு வேலைகளும் கேட்டுக்கிட்டு வந்துடாது, ரைட்டா? இதை பண்ணுறதன் மூலமாக எல்லா மக்களும் எப்பா ஏதோ ஒரு இன்சிடென்ட்டுப்பா சட்டம் ஒழுங்கு சீராயிடுச்சுப்பா வர அதோடக்கான ஆதாரமே இல்லை அப்படின்லாம் நம்ம நினச்சிக்குவோமா? ஏன்டா லூசாடா நீங்கள்லாம்? உள்ளபடியே குழந்தைத்தனமாக இல்லை. இன்றைக்கி அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் அவைலபிளாக இல்லைனாலும் நம்ம மெமரியில் அது எச்சடா இல்லையா? அந்த வீடியோ அவங்க ஈஸியாக மறக்க முடியுமாம்மா? அந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்ச டேமேஜ் கண்ட்ரோல் இல்லை சார். இல்லை, அப்படி இருக்காது. நீங்கள் இதுக்கு டேமேஜ் அதிகப்படுத்துன்றேன். நீங்கள் என்னங்க பிஜேபி லீடரோட ட்விட்டர் லிங்க்கை நீக்க சொல்கிறீங்க, ஏடிஎம்கே லீடர்ஸோட ட்விட்டர் லிங்கை நீக்க சொல்கிறீங்க, அவர் கோவை சத்தியன் போட்டதுக்கு அதையும் நீக்க சொல்லி நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க. அவங்க இப்போ திருப்பி பேசுவாங்களே. சரி, இப்போ குறைஞ்சபட்ச டேமேஜ் கண்ட்ரோல்னு சொன்னீங்களே, உண்மையான டேமேஜ் என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். 31/12/2025 அன்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்.
இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இதை அப்படியே கடந்து போயிட்டாங்க. இது ஒரு வரி செய்தியோட போயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் டேஞ்சரஸ். எந்த காரணத்திற்காக ஒரு மாநிலத்தில் ஆட்சியை கலைக்கலாம்? சட்டம் ஒழுங்கு சரி, சட்டம் ஒழுங்கு. அதனால தானே அதை வந்து முதலமைச்சரே கையில் வச்சிருக்காரு. எல்லோ கையில் வச்சிருக்காங்க. பட் சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி தான் ஒரு ஆட்சியை கலைக்க முடியும். அப்படி கலைக்காவிட்டாலும் கூட சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி மத்திய அரசு தலையிட முடியும். நயினாரோட லெட்ரு, அதில் இருக்க கண்டென்ட்டை படிச்சிங்கன்னா உங்களுக்கு எதை நோக்கி பிஜேபி சென்று கொண்டு இருக்கிறது என்பது புரிந்துவிடும். 28/12/2025 அன்று மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சூரஜ் என்ற இளைஞர் ஒரு ஆட்டோக்காரன் கூட சின்னதாக சண்டை ஏற்பட்டதன் காரணமாக கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, 29/12/2025 அன்று இந்த திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் இன்சிடென்ட் இதையும் போட்டுட்டு வட இந்திய தொழிலாளர்கள் தமிழகத்தில் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள். These incidents clearly indicate a disturbing trend of increasing attacks on migrant workers coupled with rising drug abuse among youngsters and a clear failure of the law and order machinery in Tamil Nadu. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. முடிச்சுட்டு கடைசியாக ப்ரேயர். இது கூட அது பிஜேபி எப்படி சைஸ் அதை கோக்குறாங்கன்றதை பார்க்கணும். நீங்கள் இதை கோவையில் சிலிண்டர் குண்டு வெடித்ததோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும்னு சேர்த்துக்கிறாரு. அதுக்கு என்ன சார் சம்மதப்படுத்திக்கிட்டோம். புரியுதா? பிடிச்சிட்டு ப்ரேயர் கடைசியா. இன் லைட் ஆஃப் தி அபவ் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் தி டெட்டீரியரேட்டிங் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன், தி ஜென்ரல் பப்ளிக் எஸ்பெஷலி வல்னரபிள் செக்ஷன் சச் அஸ் விமன் அண்ட் சில்ட்ரன் ஆர் கிரேட்லி த்ரெட்டன்ட். பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட விளிம்பு நிலை மக்கள் உயிருக்கு ஆபத்தாக அச்சமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். I request your kind intervention and appropriate action. ஸோ ஒரு நாட்டின் உள்துறை அமைச்சர் ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு மோசமாயிட்டு இருக்கு, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லை, எங்கே பார்த்தாலும் போதையில் சுற்றுறானுங்க எல்லாரும் அப்படின்ட்டு எழுதும்போது உள்துறை அமைச்சகம் தலையிடுமா தலையிடாதா? தெரியல, தலையிடுவாங்களா மாட்டாங்களான்னு. நயினா நாயந்திரன் எந்த கட்சிமா? பிஜேபி. அமித்ஷா எந்த கட்சி? பிஜேபி. ஒரு ஃபோன் எடுத்து ஜி இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னால் போதாதா? எதுக்கு லெட்டர் எழுதுறாரு சொல்லுங்கள்? எப்படி வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பாங்க, ஜி இந்த மாதிரி ஜின்னு கூகுள் டிரான்ஸ்லேட்டில் ஹிந்திலே அடித்து நயினாரண்ணே போட்டு விட்டா முடிஞ்சு போச்சா? இல்லை ஒரு பிஎட்டை கூப்பிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு இதுக்கு சொல்லுப்பா அப்படின்னா. இன்னொன்று, அவங்களே மானிட்டர் பண்ணிட்டு தானே இருப்பாங்க. அதை இன்டெலிஜென்ஸ் பியூரோ எதுக்கு இருக்கு? அதுதான் சார் சொல்ல வந்தேன். ஏற்கனவே திமுக காரங்க வந்து, அதாவது பீகார்ல இருந்து இங்க வந்து தமிழகத்துல வேலை பார்க்குற தொழிலாளர்களை தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதான் அந்த விஷயம் நம்மளுக்கே தெரியாது. தமிழகத்துல இருக்க நம்மளுக்கே தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பீகார்ல போய் பேசியிருக்காங்க, முன்கூட்டியே கணிச்சிருக்காங்க சார். கரெக்ட். அப்படி இருக்கும்போது இது எப்படி சார் தெரியாம இருக்கும்? அப்புறம் எதுக்கு லெட்டர்? அதுல அந்த சிலிண்டர் வெடிப்பை சொல்லிவிட்டு உள்நாட்டு பாதுகாப்புக்கு சவால் ஏற்பட்டுள்ளது என்று எழுதுகிறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டர்னல் செக்யூரிட்டி. இன்னொன்று, நம்ம ஒரு பார்டர் ஸ்டேட்ன்றதை மறந்துடாதீங்க. மிகப்பெரிய கடல் எல்லை இருக்கிறது, ஓகேவா? அண்ட் அதுபோக திருச்சி சிறப்பு முகாமில் என்னென்ன நடந்தது என்பதையெல்லாம் ஏற்கனவே என்ஐஏ விசாரித்து கொண்டு இருக்கிறது. அண்ட் இப்போ ரீசெண்டாக அந்த ராமலிங்கம் கொலை வழக்கில் என்ஐஏ அதிகாரிகள் சமீபத்தில் தலைமறைவான குற்றவாளிகள் எல்லாரையும் கைது செய்தார்கள். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா தொகுத்து எங்கே கொண்டு வராங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு சூரஜை அடித்ததோடு கொண்டு வராங்க. இப்போ எப்படிப்பட்ட தாக்குதலை திமுக மீது தொடுக்க இருக்கிறார்கள் பிஜேபி என்பது புரிகிறதா? இந்த சவாலை தான் எதிர்கொண்டிருக்கிறார்கள். நீ சேனலில் அப்போ இருந்தியா இல்லையான்னு தெரியல. இந்த கவர்மெண்ட் உளுந்துச்சுன்னா அது காவல்துறையால் தான் உழப்போகுதுன்னு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இது சின்ன விஷயம் இல்லை தம்பி. உங்களுக்கு பார்க்கும்போது அச்சம் ஏற்படும். நம்ம எல்லாரும் ட்ரெயினில் பயணிக்கிறோம். அது எவனா வேணா இருக்கட்டும், ஒரு நாயாக இருக்கட்டும். ஒரு நாய் எப்படி கொடூரமாக அருவாளில் வெட்டினா அது ரசிக்க முடியுமா? ஒரு விலங்கு இந்த மாதிரி கொல்லப்படுவதே நம்மளால் ரசிக்க முடியாத போது, ஒரு மனிதனை 4 பேர் உச்சகட்ட போதையில் இதை செஞ்சு வீடியோவை எடுத்து ரிலீஸ் பண்ணும்போது எல்லாரோட மனசுலையும் பயம் ஏற்படும் தம்பி. ஒரு பெண்ணு கல்லூரியில் படிக்கிற பிள்ளை தன்னோட நண்பரோட 11 மணிக்கு ஒரு காரில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா, வந்து அருவாளை எடுத்து காரை வெட்டி உடைச்சி அவனை தாக்கி தூக்கிட்டு போய் கொடூரமாக அந்த பெண்ணை சித்திரவதை செய்திருக்கிறார்கள் என்றால், இது மாலதி அன்னைக்கு பேசும்போது சொன்னாங்க, ஒரு பெண்ணாக எனக்கு பயமாக இருக்குது, நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. அதை இவங்க இப்போ நார்மலாக என்ன ஆகுனா, இப்போ மாலதி இரவு ஒரு 11 மணிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால், முன்னாடியில் எப்போயாவது ஒரு கேப்பை போட்டு வந்துடலான்ட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு பயம் வரும், எனக்கு நைட் ஷிஃப்ட் வேணான்னு வாங்க. ஸோ இந்த லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ்ன்றது சொசைட்டியை பூரா உலுக்கி போட்டுரும்.
இவங்களுக்கும் இது புரிஞ்சதுனால தான் துணியை போட்டு அதை ஒரு ஜமுக்காலத்தை போட்டு மூடி அப்பா ஒன்றும் இல்லையா ட்விட்டரில் இருந்து அதை எடுப்பா இதை எடுப்பா அதை எடுப்பாட்டு. இல்லைன்னா எத்தனை இன்சிடென்ட்டில் அஸ்ராகருக்கு வந்து இப்படி விளக்கம் கொடுத்துருக்காரு. ஆட்சியில் என்னெல்லாம் சிக்கல் ஏற்படுதோ மீடியா வெளியிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்களெல்லாம் வாய மூட வச்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ எதிர்க்கட்சிகள் பேசுறதையும் இவங்க வாய மூட வைக்கிறாங்களோ அந்த கட்டத்துக்கு போயிட்டாங்களோன்னு தோணுது. திரு அண்ணாமலை அவர்கள் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு கடமை இருக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, படிச்சிருவாங்க சார். சரிங்கம்மா. அரசின் அக்கறையின்மை மற்றும் நிர்வாக சீர்குலைவை அம்பலப்படுத்துவது எதிர்க்கட்சியின் அடிப்படை கடமை. இந்த தோல்விகளை முன்னிலைப்படுத்துவது திமுக அரசுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தினால் அதற்கான தீர்வு எக்ஸ் நிறுவனத்திற்கு அழுத்தம் கொடுப்பதல்ல. எதிர்க்கட்சிகளின் குரலை அடக்குவதற்கு பதில் முதலில் தங்களுக்கு ஓட்டளித்த மக்களுக்கு வேலை செய்ய திமுக அரசு முயற்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எழுப்புறது முக்கியமான பாயிண்டா இல்லையா? அவர் கடமை, அவங்க வேலை அது. அதிமுகவை சேர்ந்த கோவை சத்தியனும் சிங்கை ராமச்சந்திரன் கூட அதை பதிவிட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். அவங்க வேலை அது, அவங்க கடமை. இன்னொன்று, எத்தனை முறை அதிமுக எதிர்க்கட்சியாக சரியாக செயல்படலன்னு நம்ம விமர்சனம் வச்சுருக்கோம், ஞாபகம் இருக்கா? என்ன சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்போது இந்த கடமை, அதாவது எந்த அளவுக்கு ஃபேசிஸ்ட் அவங்க போகிறாங்கன்றது தெரியுதா? மீடியா பேசக்கூடாது, சரி மீடியா பேசலை, நாங்கள் பேசுகிறோன்ட்டு எதிர்க்கட்சிகள் அவர்களோட கடமை செஞ்சால் உன்னையும் பேச விட மாட்டேன். புரியுதுங்களா? இது ஃபேசிசம் இல்லாமல் வேறு என்ன? சமூக வலைத்தளங்களில் பெண்களை குறித்து ஆபாசமாக இந்த ஐடிவின் குரங்குகள் எழுதி கொண்டிருக்கிறது. என்னைக்காவது இவங்க இந்த சைபர் கிரைம் தலையிட்டிருக்கா? சென்டிமெண்டல் தலையிட்டிருக்காரா? எவ்வளவு ஆபாச தாக்குதல். குறிப்பாக ஒரு பெண்கள் யாராவது திமுக அரசுக்கு எதிராக எழுதிட்டாங்கன்னா எப்படி விழுந்து அவர்கள் தாக்கப்படுகிறார்கள் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இவர் திரு விஜய் அவர்கள் மீது எவ்வளவு தனிப்பட்ட தாக்குதல்கள் நடந்தன பார்த்தோம்ல நம்ம எல்லாரும். நடவடிக்கை எடுத்தா இருந்தாலே கொலைகாரன் விஜய்ன்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஓட்டினாங்க. நடவடிக்கை எடுத்தீங்களா? அது வந்து இளைஞர்கள் வன்முறையில ஈடுபடுறதுக்கு வழிவகுக்காதா? அது கையில் எப்படி ரத்தம் அந்த ஒழுகுற மாதிரி போஸ்டர். இதை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க ஏன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இந்த ட்விட்டர்லேருந்து இந்த 25 லிங்கை ரிமூவ் பண்ணிட்டானா முடிஞ்சிச்சுப்பா, சூரஜ் தாக்கப்படல, அவனையும் ஊருக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டோம், அவ்வளோதான். இதை முதலமைச்சரை சமாதானப்படுத்துறதுக்கா இருக்குமாங்க சார்? இஷ்யூவை ஹேண்டில் பண்ணிட்டோம். அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா நடக்குது, எதிர்க்கட்சிகள் தேவையில்லாமல் இதை பூதாகரமாக்குறாங்க. அவரோட நினைப்பே அப்படித்தான். இப்போதும் அவர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் என்றால், அக்பர் காலத்தில் நாட்டு மக்கள் எப்படி சுபிட்சமாக வாழ்ந்தார்களோ அது போன்ற ஒரு சாம்ராஜ்யத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். எனக்கு பிறகு எனது மகன் சிறப்பாக ஆட்சி செய்வார். அவன் என்று சொல்லாதீங்க, இளம் பெரியார்னு சொல்லுங்க. இளம் பெரியார், இது வேறு, எனக்கு கோவம் வந்துடும், வேண்டாம், வாய்ப்பிடுங்காத. என்ன அப்படி இவர் நினைத்து கொண்டிருக்கிறார். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு லாண்ட் ஆர்டர் இன்சிடென்ட் நடந்த உடனே டிஜியையும் ஏடிஜி எல்என்டோவையும் கூப்பிட்டு சட்டையை பிடிச்சி உழுக்குன்னு ஒரு சீஃப் மினிஸ்டர், என்னடா நடந்துட்டுருக்குது, வேண்டாம் பொறுத்தேன் அருவாலை எடுத்து வெட்டிட்டு ரீல்ஸு போடுற அளவுக்கு இவனுங்களுக்கு பயம் விட்டு போச்சு. நீலாம் எதுக்குடா யூனிஃபார்ம் போட்டுட்ருக்கிறேன்னு கூப்பிட்டு கேட்கணும். உச்சநீதிமன்றம் வலியுறுத்தி பல எதிர்க்கட்சி தலைவர்கள் குரல் கொடுத்த பிறகும் டிஜிபியை போடாமல் பொறுப்பு டிஜிபியை போட்டுட்டு, பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு பொறுப்பு டிஜிபியை போட்டு ஒரு பொறுப்பு டிஜிபி ஆட்டோக்கு வந்து போய் படுத்துட்டாரு. அவருக்கும் ஸ்டண்ட்டு வச்சுருக்கான் பாவத்தை. அடுத்த பொறுப்பு டிஜிபி அவர் வந்து உட்காந்துருக்காரு, அவர் இந்த மாதம் போக போகிறாரு. அப்படி வச்சுட்ருக்காருன்னா லாண்ட் ஆர்டர் பற்றி துளியும் இவருக்கு அக்கறை இல்லை என்பது புரிகிறதா? எதுக்காக 2 வருஷம் டென்யூர் இப்படி தான் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எதுக்கு சுப்ரீம் கோர்ட் அந்த பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட்டில் மீண்டும் மீண்டும் உத்தரவிடுகிறது? அதுவும் எப்பெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்குலையுதோ எதிர்க்கட்சிகள் வைக்கிற விமர்சனமே இதுதான். பொறுப்பு டிஜிபி இருக்கிறதா இதுக்கு ஒரு காரணம், பர்மனன்ட் டிஜிபி இல்லாதனால தான் காரணம் அப்படின்னு. நான் ஒரு பாவம் ரிட்டையர் ஆக போகிறார் அபய்குமார் சிங், இந்த பதவிக்கு துளியும் தகுதி இல்லாத நபர். அவருக்கு ஏன் இந்த பதவி கொடுத்துருக்காங்கன்னா ஒரே காரணம், ஈடிலேருந்து தப்பிக்கிறது. எவ்வளோ டாஸ்மாக் எஃப்ஐஆர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் க்ளோஸ் பண்ணி கொடுத்தேன், ஒரு மாதம் உட்காந்துட்டு போகிறாங்கன்ட்டு ஒரு கேட்டு இதுக்கெல்லாம் போடுவாங்க இல்லையா டிஜிபி? இந்த பதவிக்கு துளியும் லாய்க்கு இல்லாத நபர் அபய்குமார் சிங்.